பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். புகழனைக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما. صدق الله العلي العظيم. அவர்கள், எங்கள் இறைவா, எங்கள் மனைவிகளிலிருந்தும் எங்கள் சந்ததிகளிலிருந்தும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை வழங்குவாயாக, மேலும் இறையச்சம் உடையோருக்கு எங்களை முன்னோடிகளாக ஆக்குவாயாக என பிரார்த்தனை செய்வார்கள். அவர்கள், எங்கள் இறைவா, எங்கள் துணைகளிலிருந்தும் எங்கள் சந்ததிகளிலிருந்தும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை வழங்குவாயாக, மேலும் இறையச்ச உடையோருக்கு எங்களை முன்னோடிகளாக ஆக்குவாயாக என பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்திலே சொல்லித் தருகிறார். அவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இது யாரு? அல்லாஹ்வுடைய அடியார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்கள் யாரத்தால் ஒரு 10 ஆயத்து பக்கத்தில் அல்லாஹ் அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் பட்டியலிட்டு வந்திருக்கிறார். அந்த பட்டியலோட இறுதி என்று நினைக்கிறேன் இந்த ஆயத்து. அப்ப அவர்கள் என்ன துவா கேட்பாங்க? யாரெல்லாம் எங்கள் மனைவிமார்களிலிருந்தும் எங்களுடைய பிள்ளைகளிலிருந்தும் கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக என்று கேட்பார்கள் என்று சொல்கிறார். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது மருவத்து சாலிகா, சாலிகான மனைவிதான். சாலிகான மனைவி, சாலிகான மனைவினா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்வார்கள்: அல்லாஹ் உஹ்பிருக்க பிகைரி மா யக்னிஸுல் மர்உ. ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற பொக்கிஷங்கள மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற பொக்கிஷங்கள்ல மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். சஹாபிகள், சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். அல் மர்அத்து சாலிஹா, சாலிகான மனைவிதான் அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ரசூலுல்லாஹ் சொல்றது பொக்கிஷம் என்று சொன்னார்கள். அப்ப மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் மர்வத்து சாலிகா, சாலிகான மனைவிதான் அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அந்த சாலிகான மனைவி எப்படி தெரியுமா? அந்த பொக்கிஷம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இதா நதர இலைஹா சர்ரத்துஹு, இவன் அவளை பார்த்தால் அவள் மகிழ்ச்சி ஊட்டுவாள். இவன் தன்னுடைய மனைவியை பார்த்தால் மகிழ்ச்சி ஊட்டுவாள். வைதா அமரகா அதாஅத்துஹு, இவன் ஏதாச்சும் ஒன்று ஏவினா அதுக்கு வழிபட்டு நடப்பான். வைதா காபா ஹஃபிலத்துஹு, இவனை விட்டு மறைந்து விட்டால், அதாவது வெளியே எங்கே போய்விட்டால் தன்னுடைய கருத்தை பாதுகாப்பாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 செய்தியை சொன்னார்கள். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுக்கு போனா தான் சங்கடம் நினைச்சுட்டு இருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் வீட்டுக்கு போனா தொல்லை நினைச்சுட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு சாலிகான மனைவி கிடைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் கண் குளிர்ச்சியை தொழுகையிலும் என் மனைவியிடத்தில் இருக்கு என்று சொன்னார்கள். என் கண் குளிர்ச்சி தொழுகையிலும் என்னுடைய மனைவியிடத்தில் இருக்கிறது என்றார்கள். நான் உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? நான் என்னுடைய மனைவிக்கு, உங்களுடைய மனைவியில சிறந்தவர் தான் உங்களிலே சிறந்தவர். உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களுடைய மனைவியிடத்துல சிறந்தவர் தான் உங்களிலே சிறந்தவர். இன்னைக்கு நிறைய வீட்டுல போய் கேட்டா தெரியும், உங்க வீட்டுக்காரர் எப்படி, அவரா அப்படின்னு ஆரம்பிச்சுவாங்க. அந்த அம்மா அப்படியே ஆரம்பிச்சு ஒரு பட்டியல் போயிட்டே இருக்கும். நல்ல பேர் எடுக்கலையே, நம்முடைய மனைவி மரணத்துல நல்லவர் எங்க எடுத்தோம்? நம்ம உள்ள போனோம்னா குரு 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 தான் முறுக்கிட்டே போகும். வீட்டுக்குள்ள போகும்போது
நம்ம அந்த ஆணாதிக்கம் இருந்தா குரு குரு குருன்னு அது அப்படியே ஒரு இதுல இருப்போம். எங்க நல்ல பேர் எடுக்க முடியும்? நினைச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள சிறந்தவர் உங்களுடைய மனைவியிடத்தில் சிறந்தவர்கள், நான் என்னுடைய மனைவியிடத்தில் சிறந்தவன், நான் என்னுடைய மனைவியிடத்தில் சிறந்தவன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹ் பத்தி எந்த மனைவி தப்பா பேச மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா இல்லைங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்கு? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி, அவருடைய நிலம், அவருடைய குணங்கள் எப்படி என்று கேட்ட பொழுது, இன்னைக்கு நம்மள்ட்ட விசாரிக்க சொல்லுமா? நம்ம இல்லாத நேரத்தில் நம்ம உங்க வீட்டுக்காரருடைய குணம் எப்படிங்க? அவரா எப்ப பார்த்தாலும் வரும்போது என்ன செய்வார்? ஒரே சண்டை விட்டுட்டே இருப்பாரு. வீட்டுக்குள்ள வரும்போதே ஒரே கத்திக்கிட்டே வருவாரு. பிள்ளைகளை திட்டிக்கிட்டே இருக்கும். அந்த அம்மா என்ன செய்யும்? அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம நண்பர் யாராவது நம்மள்ட்ட கேட்டாங்கன்னா நம்ம வீட்டுல வந்து விசாரிச்சாங்கன்னா தெரியும், நம்மளுடைய வண்டவனம் தண்டவனம் அத்தனை ஏறிடும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத நேரத்தில் அவங்களோட மனைவி இடத்துல கேட்டார்கள், கான குல்குஹு குர்ஆனா, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குணங்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? நீங்க குர்ஆனை படிக்கலையா? யார் சொல்றது? ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம், அவருடைய குணம் குர்ஆனை போன்று இருந்தது என்றார்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எப்படிப்பட்ட ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களிலே சிறந்தவங்க உங்களுடைய மனைவியிடத்தில் சிறந்தவர்கள், நான் என்னுடைய மனைவியிடத்தில் சிறந்தவன். எந்த மனைவிட்ட கேட்டாலும் தெரியும். சொல்லுவாங்களா இல்லைங்களா? நிறைய செய்தி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்டாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், மறுமை நாள்ல அவங்கவுங்க கணவனை கைப்பற்றி தான் சொர்க்கத்துல போவாங்க, அவங்க கணவனை கைப்பற்றி தான் சொர்க்கத்துல போவாங்க. எனக்கு ஒரு கேள்வி, யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணிக்கு 2 கணவன் இருந்தா அவ யாரை கரம் பற்றி சொர்க்கத்துல போவான்? 2 கணவன் சொன்னா ஏற்கனவே ஒரு கணவன் இருந்து மௌத்தானவங்க, இப்ப இன்னொரு கணவன் இருக்கிறாரு, அப்ப 2 கணவன் தானே. அப்ப மறுமையில யாருடைய கரம் பற்றி சொர்க்கத்துல போவா அந்த அம்மா என்று கேட்ட பொழுது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உம்மு சலமா அவங்களுடைய அந்த மனைவியிடத்துல ஒப்படைக்கப்படும், அந்த சாய்ஸ் அவங்கள்ட்ட ஒப்படைக்கப்படும். அந்த மனைவி முதல் கணவனை கரம்பெட்டி சொர்க்கத்துக்கு போறதா, 2வது கணவனை கரம்பெட்டி சொர்க்கத்துக்கு போறா என்று அந்த மனைவி அந்த பெண்ணிடத்தில் ஒப்படைக்கப்படும் என்று சொன்னார்கள். அந்த அம்மா விடல, உம்மு சலமா விடல் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த பெண்மணிட்ட ஒப்படைக்கப்படும் சொன்னா அந்த பெண்மணி எதை கொண்டு தேர்ந்தெடுப்பாள், அந்த பெண்மணி எதை கொண்டு தேர்ந்தெடுப்பாள் என்று கேட்ட பொழுது, அந்த கணவன்கிட்ட இருக்கின்ற நல்ல குணத்தை கொண்டு அவள் தேர்ந்தெடுத்துக் கொள்வாள். முந்திய கணவன் மௌத்தான போன முந்திய கணவன்கிட்ட நல்ல குணம் இருந்துச்சுன்னா அந்த கணவனுடைய கரம் பற்றி சொர்க்கத்துக்குள்ள போவா. அல்லது 2வது கணவன்கிட்ட அந்த நற்குணம் அதிகமா இருந்துச்சுன்னா 2வது கணவனுடைய கரம் பற்றி சொர்க்கத்துக்குள்ள போவா. அங்க போகும்போது அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்வாள் என்று சொன்னார்கள். அப்போ ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்துல நான் சொல்லுகிறேன், மறுமை நாள்ல உங்க கரம் பற்றி தான் நான் சொர்க்கத்துக்கு போவேன், உங்களை விட நறுக்குணம் வேற யார்கிட்ட மீது நான் பார்த்தது இல்லை. ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே கணவனாகி மௌத்தாயிட்டாங்க அவர் கணவர். அதனால இவங்க சொல்றாங்க, நான் உங்களை கரம் பற்றி தான் சொர்க்கத்துக்குள்ள போவேன், ஏன்னா உங்களை விட சிறந்த ஒரு நற்குணம் யாரிடம் இல்லை என்று சொன்னார்கள். அப்ப எப்பேற்பட்ட ஒரு சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டது. அப்ப வீட்டுக்காரங்க நல்லவனாக இருக்க வேண்டும், நல்ல ஒரு பேர் வாங்க வேண்டும். வீட்டுக்கார பெண்மணி நல்லா இருக்கணும், நல்ல பேர் வாங்கணும், சாலிகான மனைவியா இருக்கணும். இன்னைக்கு நாம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க நினைச்சு பாருங்க பார்ப்போம். இன்னைக்கு பொருள் காசு பணம் காசு இதுக்கு தான் முக்கியத்துவம் பார்த்து நம்ம திருமணம் முடிச்சுக்கிட்டு இருக்கோம். நினைத்து பாருங்கள், யாரை திருமணம் முடிக்க வேண்டும்? சாலிகான பெண்ணை, மார்க்க பெண்ணை பார்த்து நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அங்க நாம் மார்க்க பெண்ணை பார்த்து திருமணம் முடிக்கிற பொழுதுதான் அங்கே கண்குளிர்ச்சி நமக்கு இருக்கிறது. உலகத்துடைய காரியத்தை நாம முன்னோக்கி பணம் இருக்குதா, நல்ல வசதியான இடமா இருக்கா, நல்ல அந்த குடும்ப கோத்திரம் நல்லா இருக்கா, பெண் அழகா இருக்கா, இதெல்லாம் அடுக்கி நாம பார்க்கிறோம். அந்த பெண்ணிட்ட மார்க்கம் இருக்கிறதா, ஒழுங்கா தொழுவாளா, ஒழுங்கா நோன்பு நோற்பாங்களா, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அளவுக்கு உண்டான பாடமெல்லாம் படிச்சிருக்காங்களா என்பதை யாரும் பார்ப்பது இல்லை. அதனாலதான் நிறைய பிரச்சனை பஞ்சாயத்துல நிற்குது. நினைச்சு பாருங்க, நல்லா மன்னிக்க வேண்டும்.
அப்ப சாலிகான மனைவி நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்ப சாலிகான மனைவி தான் ஒரு மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதைத்தான் கேட்பார்கள், எங்கள் இறைவா, எங்கள் துணைகளிலிருந்து எங்கள் சந்ததிகளிலிருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை வழங்குவாயாக. அதே மாதிரி பிள்ளைகளும் என்ன செய்யணும், சாலிகான முறையில் பிள்ளைகளும் நம்ம வளர்க்கணும். இந்த ஆயத்தான் சொல்லி தருது. வளர்க்கும் போதெல்லாம் அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்துட்டு, என்னென்ன கேட்கிறான் அத்தனை வாங்கி கொடுத்துட்டு, கடைசியில் ஒரு கட்டத்தில் ஒரு இதை கேட்பான், நம்மளால வாங்கி கொடுக்க முடியாம இருக்கும், அதை கேட்பான், அதை நம்ம கொடுக்க முடியாதுன்னு சொல்லும் போது அவன் வருவான் பாருங்க பிரச்சனை, வீட்டில் பண்றான் பாருங்க பிரச்சனை, அதை உடப்பான் இதை உடப்பான். கண்டிக்கிற அளவுக்கு திராணி இல்லாம பெற்றவங்க இருப்பாங்க, பிள்ளைய கண்டிக்கிற அளவுக்கு திராணி இல்லாம இருப்பார்கள், உடனே சவிப்பார்கள். உடனே போய் பெற்று எடுத்துட்டு பாரு, அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இந்த வார்த்தை சொன்னதுக்கு அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அப்படி போறவனை இப்படி போறவன பிள்ளைகளை திட்டக்கூடாது, பிள்ளைகளை சபிக்க கூடாது, பிள்ளைகளை சபிக்க கூடாது. அருமையானவர்களே, பிள்ளைகளை சபிப்பது அவருடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குறது. ஆனா பிள்ளைகளை சபிக்கிறது. ஆனா பிள்ளை வளர்க்கும் போது எப்படி வளர்க்கணும், சாலிகான முறையில் வளர்க்கணும். பிள்ளைகளை சாலிகான முறையில் வளர்க்கணும். அவன் எங்க போறான், பள்ளிவாசலுக்கு போறானு, பள்ளிவாசலுக்கு தான் போறானா, வேற எங்க போறான், லேட்டா வரான, போயிட்டு எங்க லேட்டா, ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிருச்சு, இவ்வளவு லேட்டா ஆக கூடாது, கரெக்டா அந்த டயத்துக்கு வந்து நிக்கணுமே, ஏன் லேட்டா வரான், ஏன் லேட்டா ஸ்கூலுக்கு போறான், ஏன் பள்ளிவாசலுக்கு போல உள்ள போன பள்ளிவாசலுக்கு தான் போனானா, வேற எங்க போறான், பள்ளிவாசல் விட்டு வெளியே வந்து இவ்வளவு லேட் ஆகுது, எங்கதான் போறான், அது எங்கதான் கண்காணிக்க வேண்டும். விளையாட போன பிள்ளை இவ்வளவு நேரம் ஆச்சு, எங்க போச்சு என்ன கண்காணிக்க வேண்டும். மொபைல் போன கையில எடுக்கா, எங்க எடுக்கா, தனிமையில போறானா அது எல்லாத்தையும் கூட்டத்தோடு நிற்கிறானா என்பதை பார்க்க வேண்டிய பொறுப்பு பெற்றவங்கள்ட்ட இருக்கிறது. இப்ப எதையுமே பார்க்கறது கிடையாது, எதையுமே ஆய்வு செய்யறது கிடையாது. புள்ள சரியா வளரல, சொல் பேச்சு கேட்க, சொல் பேச்சு எப்படி கேட்பான் புள்ள எப்படி சொல் பேச்சு கேட்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில கட்டளை இருக்கிறார், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா வபிதில் குர்பா வஇம்மா யபுல்கன்ன இந்தகல் கிப்ர அஹதுஹுமா வகிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபி வலா தன்கர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. இன்னும் அடுத்த ஆயத்துல பேசுவான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா. உங்கள் ரப்பு நபியை உங்கள் ரப்பு கட்டளை பிறப்பித்திருக்கிறார், அல்லா தாபுது இல்லா ஈயா, அல்லாவை தவிர வேற யாரை வணங்கக்கூடாது என்று உங்கள் ரப்பு உங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு உபகாரத்தோடு நடக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பித்திருக்கிறான். பிள்ளையோட கடமை என்னங்க, பெற்றவங்களோட பேச்சு கேட்டு நடக்கணும், பெற்றவங்களோட பேச்சை கேட்டு நடக்கணும், பெற்றவங்களை எதிர்த்து பேசக்கூடாது, பெற்றவங்களை நோகடிக்க கூடாது, பெற்றவங்கள் கண்களத்தை நடக்க கூடாது. பிள்ளைகளுடைய கடமை. அந்த தாயோ தந்தையோ கண் கலங்கினால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் கேள்விக்குறியாயிரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பானாக, அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை மன்னிப்பானாக. நினைத்து பாருங்கள், இன்னைக்கு எத்தனை வீட்டுல பிள்ளைங்க பெற்றவங்களை எதிர்த்து பேசுற பிள்ளைகள் இருக்கு. பிள்ளைங்க தாய் தான் சொல்றது கூட பயந்து எத்தனையோ பெற்றவங்க இருக்கிறாங்க. எப்பா இதை செய்யாதப்பான்னு பிள்ளைகிட்ட சொல்றதுக்கு பயந்து நடக்கக்கூடிய எத்தனையோ பெற்றோர் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள். கண்டிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறார்கள். நினைத்து பாருங்க, அந்த பிள்ளைகள் நினைத்து பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், பெற்றோர்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில வசனத்தை இறக்கி பேசுகின்றான். தாய் தந்தை நோகிற அளவுக்கு நடக்கக்கூடாது, பெற்றவங்க மனசு நோகிற அளவுக்கு நடக்கக்கூடாது. பெற்றவங்க சொன்னா அதை கேட்டு நடக்கணும், பெற்றவங்க சொன்னா அதை கேட்டு நடக்கணும். பிள்ளைங்க எனக்கு திறமை இருக்குது, நான் படிச்சிருக்கேன், நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், என் பெற்றவங்க பேச்சு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு பிள்ளை பேசும் என்று சொன்னால் அந்த பிள்ளையுடைய எதிர்காலம் சீர்குலைந்து போய்விடும். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் மன்னிக்கணும். ஏன்னா பெற்றவங்களுடைய சந்தோஷம் பிள்ளையுடைய சந்தோஷம் இருக்குது. பெற்றவங்க சந்தோஷமா இருந்தா தான் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்க முடியும். அதனால எந்த நிலையிலும் பெற்றவங்க என்ன செய்யக்கூடாது, பிள்ளைங்களை சபிச்சிடக்கூடாது. பிள்ளைங்களை என்ன செய்யக்கூடாது, அதை நம்ம பிள்ளைதான் ஒரு கட்டத்தில் கோவப்படத்தான் செய்வான், நம்ம பிள்ளைதான் எதிர்த்து பேசத்தான் செய்யும். உடனே என்ன செய்ய, மனசு நொந்துடக்கூடாது. அருமையானவர்களே, பெற்றவங்க மனசு நொந்துடக்கூடாது ஒரு காலமும்.
அப்படின்னு வந்துருச்சுன்னா அடுத்த நிமிஷமே துவா செஞ்சிடும், யா அல்லாஹ் என் பிள்ளை எனக்கு ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டாம்னா நீ மன்னிச்சுடுறப்ப, என் பிள்ளைக்கு நல்ல ஒரு புத்தியை கொடுறப்பன்னு துவா செஞ்சிடணும், உடனடியே துவா செஞ்சிடணும். சரிங்களா? ஏன்னா பிள்ளைகள் எதிர்காலம் நம்ம பெற்றவங்க கையில இருக்குது. பிள்ளைகள் எதிர்காலம் பெற்றவங்களை கையில இருக்கு. அதனால பிள்ளைகளை நாம எப்படி வளர்க்கணும், பிள்ளைகளை எப்படி நாம் வளர்க்கணும், நாம மனைவியை எப்படி நாம தேர்ந்தெடுக்கணும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார். அல்லாஹ் ரப்பல் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. நம்முடைய மனைவி மக்களை நமக்கு கண்குளிர்ச்சி ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய பிள்ளைகளை எதிர்காலத்தில் சீர சிறப்பாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகள் நமக்கு பெற்றவங்களை கட்டுப்பட்ட கூட நசீபுள்ள குழந்தைகளாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.